Hello friends, welcome to Spice Adventures. இந்த வீக் நம்ம சேனலில் என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய பால் கொழுக்கட்டை. ஆல்ரெடி நம்ம சேனலில் சர்க்கரை போட்டு எப்படி செய்கிறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் அச்சு வெல்லம் போட்டு தேங்காய் பால் ஊற்றி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸையும் உங்களால் உடனே பார்க்க முடியும். 3 ஈஸி ஸ்டெப்பில் இந்த பால் கொழுக்கட்டை செஞ்சிடலாம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அதாவது 150 கிராம் இடியாப்பு மாவு இல்லைன்னா கொழுக்கட்டை மாவு எடுத்துக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு 1/4 கப் தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இதிலேருந்து 2 டேபிள் ஸ்பூன் மாவு எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது அப்புறமா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்கிற வெந்நியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவு பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் ஸ்பூன் இல்லைனா கரண்டி யூஸ் பண்ணி பிசைஞ்சிக்கிறது நல்லது. கொஞ்சம் ஸ்டிக்கியாக தான் இருக்கும், அதனால் எக்ஸ்ட்ரா மாவு எதுவும் சேர்க்காமல் உப்பும் தேங்காய் துருவலும் நல்லா சேர்ற வரைக்கும் கலந்து வச்சுக்கோங்க. லைட்டாக ஆறுனதும் சின்ன சின்ன உருண்டையாக ஒரே அளவில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. ஸ்டிக்கியாக இருந்தாலும் உருண்டை பிடிக்கும்போது சரியாயிடும். அதே மாதிரி கோலி குண்டு சைஸில் எல்லா உருண்டையும் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த கொழுக்கட்டை உருண்டையெல்லாம் தேங்காய் பாலில் வேக போடணும். அதுக்கு 2 கப் 2ஆம் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் தண்ணியாக இருக்கிறது. அதை மிதமான சூட்டில் இருக்கிற பேனில் ஊற்றிக்கோங்க. அதில் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து வச்ச அந்த 2 டேபிள் ஸ்பூன் மாவு, ஏலக்காய் 2 சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. இது எதுக்கு சேர்க்குறோன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிற பாலை கொஞ்சம் திக்காக ஆக்கிறதுக்காக சேர்க்குறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்து வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இல்லைனா இடியாப்ப மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வரும்போது நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க கொழுக்கட்டையை மெதுவாக சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் மிதமான சூட்டில் வேக விடுங்க. அப்போது லைட்டாக கலரி விட்டுக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் வரும். இது வெந்துட்டே இருக்கிற அதே டைமில் நம்ம அச்சு வெல்லத்தை தண்ணியில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். இதுதான் 3rd ஸ்டெப். அதுக்கு அரை கப் தண்ணியில் 250 கிராம் அச்சு வெல்லம் எடுத்துக்கோங்க. மிதமான சூடில் நல்லா கரையிற வரைக்கும் வெல்லத்தை உடச்சி நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை, ஒரு கொதி வந்தாலே போதும். இப்போ அச்சு வெல்லம் ரெடி ஆயிடுச்சு. இங்கே கொழுக்கட்டையும் நல்லா வெந்துருச்சு. இப்போ 1 கப் 1ஆம் தேங்காய் பால் அதாவது திக்கு தேங்காய் பால் ஊற்றிடலாம். ஒரு 2 நிமிஷத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற அச்சு வெல்லத்தையும் ஃபில்டர் பண்ணி ஊற்றிடலாம். நல்லா கலக்கி விட்டு தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். கடைசியில் நம்ம போடுற தேங்காய் பூ நல்லா டேஸ்ட் தரும், வேணான்னா விட்டுடலாம். இப்போ சுவையான அச்சு வெல்லம் பால் கொழுக்கட்டை ரெடி. செஞ்சு பார்க்க நீங்கள் ரெடியா? செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.